ஹலோ நேர்களே, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் இடி மின்னலோட பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதில் ஒரு சின்ன பையன் மழையில் நனைஞ்சிட்டே இருந்திருக்கிறான். அதை பார்த்து அவனோட அம்மா, தம்பி வீட்டுக்கு வா, மழையில் நனையாத அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் கூட அவங்க அம்மா சத்தத்தை கேட்காம மறுபடியும் அந்த மழையில் நல்லா என்ஜாய் பண்ணி நனைஞ்சிட்டே இருந்திருக்கான். மின்னல் வெட்டும்போது ஒவ்வொரு முறையும் மின்னலை பார்த்து நல்லா சத்தமாக சிரிச்சிருக்கான். அதை பார்த்து அவங்க அம்மா, இவன் ஏன் சிரிக்கான் அப்படின்ட்டு ஜன்னலேருந்து எட்டி பார்த்துருக்குறாங்க. எட்டி பார்த்துட்டு அவனை கேட்டிருக்காங்க, ஏன் தம்பி மின்னல் வரும்போது நீ சிரிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொன்னான்னா, அம்மா ஏசப்பா என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க மின்னல் மூலமாக, ஓ ஃபோட்டோ எதுக்கு ஏசப்பாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் சொன்னானா, இல்லைம்மா இவ்வளோ பெரிய புயலில் நான் எப்படி இருக்கேன்னு ஏசப்பா என்னைய ஃபோட்டோ எடுத்து பார்க்க விரும்புகிறாங்க, அதனால தான் ஏசப்பா என்னைய மின்னல் மூலமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னானா. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையை சுற்றிலும் புயல், பிரச்சனை, கஷ்டம் வரும்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, இல்லை சந்தோஷம், வெற்றி, பொருளாதார தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் கூட ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு சொல்லிட்டு. எனவே எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்போமா?